மாலை வணக்கம் அருண்ஜி. வணக்கங்க. வணக்கம். நுகர்வோர் பெருமக்களுக்கும் எனது உழவர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் செஞ்சி அருண் பாண்டியன், இயற்கை வழி விவசாயி. பார்த்தீங்கன்னா செஞ்சி சதீஷ் அவர்கள் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர், அன்பு நண்பர். இன்னைக்கு நம்மளை பேட்டி எடுக்க வந்திருக்கிறாரு. இதன் மூலமா, இந்த யூடியூப் மூலமா நம்ம உழவர்களுக்கும் நம்ம நுகர்வோர் பெருமக்களையும் நான் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்கள். இயற்கை விவசாயத்துக்கு எப்படி வந்தேங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டாருங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கையில தான் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கோம். ஏன்னா இப்ப மிகப்பெரிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம், பொதுவா இயற்கை விவசாயம் இல்லை, விவசாயிகள் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறாங்க. விவசாயம் நெருக்கடிக்கு ஆளாயிருக்குது. விவசாய நிலங்கள் எல்லாமே பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு வீட்டுமனை பிரிவுகளா மாறிக்கிட்டு இருக்குது. உணவு உற்பத்தியில மிகப்பெரிய நெருக்கடியை நம்ம சந்திச்சுட்டே வரோம். வெறும் நெல்லையும் கோதுமையும் மட்டுமே நம்ம அதிகப்படியா உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம விவசாயிகள். நீர் வந்து நம்ம நிலத்தடி நீர் மட்டும் மிக மோசமான அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. வானிலை மாற்றங்கள் நிறைய பார்க்க முடியுது. டிசாஸ்டர் நிறைய வருது. ஒண்ணு வெயில் அதிகமா இருக்குது, இல்லைன்னா அதிகப்படியான புயல்கள் வருது. நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படுறத பார்க்க முடியுது. இந்தியாவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. நுகர்வோர் பெருமக்கள் நிறைய நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் உட்பட இன்னைக்கு நிறைய நோய்களை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியுது. சின்ன குழந்தைகள்லயே நோய்கள் அப்பவே வந்துடுது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தாய்மார்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், நம்ம உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் எத்தனையும் நஞ்சா இருக்கு. இன்னைக்கு சுற்றுச்சூழல்ல ஒரு விஷத்தை பரப்பிட்டோம் அப்படின்னா எங்க இருந்தாலும் மனிதருக்கு சென்று சேர்ந்துடுங்கிறதா நம்ம நம்மாழ்வார் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு தார்மீகம். அது உண்மையா தான் இருக்குது. இப்ப ஆய்வுகள்ல நிறைய ஆய்வுகள்ல பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் நம்ம காத்துல நம்ம விவசாயிகள் என்ன பண்றாங்க, நஞ்ச பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் டன் வரைக்கும் நம்ம நஞ்சுகளை நம்ம பூமியில கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு நஞ்சுகளும் எங்க போகும்? அதுல இருந்து வரக்கூடிய உணவு, தண்ணி, காத்து, இந்த சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே நம்ம நஞ்சாக்கிட்டோம். அப்ப நம்ம வெளியே போனாலும், நம்ம இயற்கையா நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும், காடுகளுக்குள்ள போனா கூட நம்ம அந்த நஞ்சை சுவாசிக்கக்கூடிய ஒரு கொடுமையெல்லாம் இருக்கு நம்ம இந்தியாவில. அப்போ இதெல்லாம் மாத்தணுங்கிறது எனக்கு நம்மாழ்வார் கத்துக் கொடுத்தாரு. வாழ்வியல்ங்கிறது ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு எதிர்கால தலைமுறைக்கு நம்ம கைமாத்தி கொடுக்கணும்னு சொல்லி எங்க மண்டக்குள்ள ஏற்றி வச்சிருந்தார். மாற்றத்தை நான் நம்புறேன். அந்த மாற்றத்தை இளைஞர்களால தான் கொடுக்க முடியுங்கிறத பெரும் நம்பிக்கையா இருந்தார் நம்மாழ்வார். ஆரம்ப காலகட்டங்கள்ல கூட அவர் இளைஞர்களையோ மாணவர்களையோ தவிர்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா கடைசி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் அதிகமா சந்திச்சார். அவங்க கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போனார். ஏன்னா கல்விங்கிறது இளமையில கல்வின்னு சொன்ன மாதிரி, மாணவர்கள் இளமையில இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சென்று சேரக்கூடிய இடங்கள் எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு போவாங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி காமிச்சிருக்கிறார் நம்மாழ்வார். இன்னைக்கு நான் மாற்றத்தை பார்க்க முடியுது. எதை வச்சு சொல்றேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நாங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்தது 2009 காலகட்டங்கள்ல இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். அப்பெல்லாம் நம் கல்லூரி காலங்கள். அப்பவே நம்மாழ்வாரை பார்த்து கூட்டம் போட்டாரு திருவண்ணாமலையில. அவரு நம்ம இந்த கிழமை புலம்புறான்லாம் சொல்லிட்டு இருப்போம், கிண்டல் அடிப்போம், அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒரு காலகட்டத்தை மீறி நம்ம பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகும்போதுதான் தெரியுது, நிறைய புத்தகங்களை படிக்கும்பொழுது தான் தெரியுது, இல்ல நம்ம ஏதோ தவறு பண்ணிருக்கோம், இந்த மனுஷன் நம்ம பேச்சை கேட்கல, நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு சொல்லி மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்போ அதுல இருந்து நம்மாழ்வார் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுல இருந்தே நம்ம வாழ்வியல்ல நிறைய மாற்றங்கள், நிறைய எதிர்ப்புகள்லாம் சந்திச்சு இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்வியல்னா இப்படிதான் ஆரோக்கியமா வாழக்கூடிய இந்த சூழலை உருவாக்கணும், மக்களுக்கு கைமாத்தி கொடுக்கணும், நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல குறியா இருந்தோம். அதன் விளைவாதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கை அங்காடியை திறந்திருக்கும். பாண்டியாங்கக்கூடிய ஒரு இயற்கை அங்காடி. விவசாயிகளுடைய நேரடி விற்பனையில தான் நம்ம இந்த அங்காடியை திறந்திருக்கிறோம். ஏன்னா விவசாயிகள் விவசாயியா இருந்தா மட்டும் காணாது, வியாபாரத்தை கையில் எடுக்கணுங்கிற ஒரு கோட்பாடை எனக்கு சொல்லி கொடுத்தவர் என் பாட்டன் நம்மாழ்வார். அவருடைய அடிப்படையில இந்த கடையை இங்க திறந்திருக்கிறோம். இங்க 3 போட்டோஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, இவங்க 3 பேரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 3 பேர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய என் பாட்டன் நம்மாழ்வார், எல்லாரும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஆகச்சிறந்த மனிதன். வாழ்வியல்ல இப்படிதான் வாழணுங்கிற ஒரு நெறிமுறையை கத்துக் கொடுத்த என்னுடைய பாட்டன். அந்தாண்ட பாத்தீங்கன்னா நெல் ஜெயராமன் ஐயா இருக்கிறாரு, மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய ஒரு மாமனிதர். அவர் பாத்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய ரகங்களை, 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரகங்களை இந்த உலகிற்கு அர்ப்பணிச்ச ஒரு மகான் அவர். கடைசி காலங்கள்லயும் நம்ம அவரை நோய்வாய்ப்பட்டு இருந்தப்பையும் நம்ம அவரை பார்த்தோம். நிறைய அவர்கிட்ட இருந்து நிறைய ரகங்களை நம்ம வாங்கி இப்ப நெல் ரகங்களை பரப்புனதுக்கு காரணமும் அவர் தான். அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்கி நிறைய நெல் ரகங்களை நம்ம மக்களுக்கு பரப்பி இருக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என் தாய் வாங்காரி மாத்தாய். வாங்காரி மாத்தாய தெரியாத ஆள் இருக்காது. ஆப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய தாய் அவங்க. இந்த உலக நாடுகள் அமைதியா இருக்கணும், போர் செய்யக்கூடாது, கனிம வளங்களை கொள்ளடிக்க கூடாது, இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு
ஒரு போராடின வாழ்நாள் முழுக்க தன்னுடைய நிறைய மரங்களை நட்டு போராடின ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை. நோபல் பரிசு பெற்ற ஒரு தாய் அவங்க இங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க உலக போர் நடக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய போர் நடக்குதுங்கிறத அப்பவே சொன்னவங்க. அவங்களுடைய புத்தகங்கள்லாம் அங்க இருக்குது. அதை படிச்சதுல இருந்து அவங்க மீது ஒரு மிகப்பெரிய பற்றும் பாசமும் வந்துடுச்சு. அதனால அவங்க போட்டோ அங்க மாட்டியிருக்கிறோம். இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்ததுனால வீட்டில் எந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சிது, எந்த மாதிரி எதிர்ப்புகள் இருந்துச்சு? நீங்கள் கல்லூரி படிச்சிங்க, படிச்சுட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. வீட்டில் எந்த மாதிரி சப்போர்ட் இருந்தது? என்ன சொன்னாங்க? பாசிட்டிவாக சொன்னாங்களா, இல்லை நாங்கள் தான் விவசாயம் பண்ணுறோம் நீங்கள் வேணாப்பான்னு சொன்னாங்களா? இந்த கேள்விக்கு சாதாரண ஒரு வரியில பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல நாங்க 2009 இருந்து 12 காலகட்டங்கள்ல நான் இயற்கை விவசாயத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. என்னைய பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, வீட்டுல வந்து பழைக்க தெரியாதவன்னு சொன்னாங்க. உன்னைய படிக்க வச்சு இதுக்குதான் படிக்க வச்சோமா, பேரு படிக்க வச்சு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நீங்க பழைப்பீங்கன்னு தானே பார்த்தோம், விவசாயம் பொய்த்து போயிடுச்சு, எங்கேயாவது போய் எப்படியாவது கண்காணாத இடத்துல போயிடுச்சுங்க, நிழல்ல போய் நீங்க சம்பளம் வாங்கிக்குங்க, இதை சொல்லி சொல்லி எங்களை படிக்க வச்சாங்க. அப்படிதான் ஆளாக்கி எங்களை அமிச்சாங்க. அப்ப நம்ம திரும்பியும் நம்ம அந்த இடத்துக்கே திரும்பி விவசாயம் பண்ண போறேன்னு வந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்துடைய விளைவா எங்களுக்கு வந்து பெரிய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. வீட்டுல நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. விவசாயம் வேண்டான்னு தானே சொன்னாங்க. அப்ப நீ திரும்ப விவசாயம் பண்ண வந்தா நாங்களே இங்க குட்டிக்காரன் அடிக்கிறோம், கஜகாரன் அடிக்கிறோம், நிறைய கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்றோம். விவசாயம் வந்து லாபகரமான தொழில் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அது ஒரு வாழ்க்கை முறையா தான் நாங்க பாக்குறோம். நம்மாழ்வார் எங்களுக்கு அப்படிதான் கத்து கொடுத்தாரு. ஆனா என்னுடைய மூதாதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய அப்பா ஒரு ஜெனரேஷன் முழுக்க முழுக்க பச்சை புரட்சியால பாதிக்கப்பட்டு விளைபொருட்களுக்கு விலை கிடைக்காததுனால கடனை உடன்பட்டு எங்களை படிக்க வச்சதுனால முழுசாவே விவசாயத்தின் மீது இருந்த பற்றும் பாசமும் வந்து ஒரு வாழ்க்கை முறைங்கிறத தாண்டி அது ஒரு தொழிலா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா மாறிடுச்சு. அது அந்த பச்சை புரட்சியால ஏற்படுத்தின ஒரு விளைவா தான் நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்டமாற்று முறையா இருந்தது. வீட்டுக்கு தேவையான உணவு மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. பண்டமாற்று முறையில அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. உணவு தேவைங்கிறது அப்போதைக்கு நல்லா தானே இருந்தது. அது ஒரு கலாச்சாரமா இருந்தது, வாழ்வியல் முறையா தானே விவசாயத்தை நம்ம பாக்குறோம். என் பாட்டன் அப்படிதானே திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த ஜென்ரேஷன் கடந்த என்னுடைய தகப்பனுடைய ஜென்ரேஷன் 50 வருஷமா இந்த பூமியை கெடுத்ததும் இல்லாம நிறைய குறைகளை விவசாயத்தின் மீது திணிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவா நாம வீட்டுக்கு திரும்பின உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு. வீடு 2 ஆயிடுச்சு. என்னைய வந்து வீட்டை விட்டு தெரிஞ்சுட்டாங்க. அதை நான் தனியா வந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்குலாம் எதிர்ப்புகள் இருந்தது. என்னுடைய முதல் மனைவி, நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க, அதனால நான் அவங்க கூட வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்குலாம் பெரிய எதிர்ப்புகளை சம்பாதிச்சோம். ஆனாலும் அப்படி இருந்தாலும் என்னுடைய பாட்டன் எனக்கு நம்மாழ்வார் போதித்த அந்த தெளிவு மண்டக்குள்ள இருந்தது. இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நெறிமுறை எங்களுக்கு ஒரு வழிகாட்டத்துல இருந்தது. நாங்க உறுதியா இருந்தோம், மன உறுதியா இருந்தோம். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எதிர்கால சந்ததிகள், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தோம். ஏன்னா அப்படி ஒரு வாழ்வியலை தான் நாங்க தேடுறோம். ஏனோ தானோ நானும் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஓடி, நானும் ஒரு படிச்சு பன்னாட்டு நிறுவனத்துல கம்பெனிக்காரனுக்கு அடிமையை வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சு என் பிள்ளைங்களை எனக்குன்னு ஒரு கடமை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு சேர்த்து வச்சு அது கல்யாணம் பண்ணிட்டு கடைசி காலத்துல சேர்ல உட்காந்து காலாட்டிட்டு ஆகிற மாதிரி எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டணும். நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்றணும், இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றணும்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க போராட்டத்தை கையில் எடுப்போம்னு சொல்லி வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் நாங்க களத்துல தான் இந்த இயற்கை விவசாயமே ஆரம்பிச்சோம். அதை தாண்டி தான் இப்ப நிக்கிறோம். ஆனா ஆரம்பத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கூட கிராமமே எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. நிறைய பைத்தியக்காரன் முதுகுக்கு பின்னாடி சொன்னாங்க, இவன் விவசாயத்தை கெடுக்க வந்துட்டான்லாம் சொன்னாங்க. ஏன் நிறைய பேர் 2வது கல்யாணம் பண்ணி எனக்கு பொண்ணு கொடுக்கல. இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய இயற்கை விவசாயத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஏன் விவசாயத்துல ஈடுபட்டு இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொண்ணு தர மாட்டாங்க. கண்டிப்பா. அப்ப இவ்வளவு ஒரு அவல நிலை இருக்கு. இதெல்லாம் முறியடிக்கணும்னு நம்ம ஒரு கட்டுப்பாடோட இருந்து ஒரு விடாமுயற்சியோட இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு காட்டியிருக்கிறோம். இன்னைக்கு திரும்பவும் மறு திருமணம் பண்ணியிருக்கிறேன். அவங்க எனக்கு நிறைய இயற்கை விவசாயத்துல நிறைய உதவிகரமா இருக்கிறாங்க. வீட்டுல இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா இருக்கனான்னு பாப்பாங்க. நல்லா இருந்தா காப்பி அடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு இல்ல அது ஒண்ணு இருக்கு. நிறைய இவன் வந்து நிறைய நுகர்வோர்கள் இவனை தேடி வராங்க. நிறைய டெலிவிஷன்காரங்க இவனை தேடி வராங்க, பேட்டி எடுக்கிறாங்க. இவன் டிவில எல்லாம் வரான், ரேடியோவில எல்லாம் வரான். அப்படிங்கறதுனால எங்க அப்பா அம்மா பார்த்து அந்த இயற்கையோடைய புரிதலால என்னை ஏத்துக்கல. இவன் விளம்பரம் ஆயிட்டான், நிறைய பொருளீட்ட முடியுது, இதனால இவன் வந்து பாப்புலாரிட்டி ஆயிட்டாங்கிறதுனாலயே இவங்க ஏத்துக்கிட்டாங்களே தவிர இப்ப எதிர்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் பாப்புலாரிட்டி தானே தவிர இயற்கையை அப்பவும் அவங்க புரிஞ்சுக்கல. இயற்கையை என்ன புரிஞ்சுக்கல. என்னுடைய மனைவி ஒத்துழைக்கிறாங்க முழுமையா. அவங்க நம்ம இப்ப அங்காடிக்கு வந்துட்டோம்.
வெளியே ஏதாவது வியாபார ரீதியாவோ இல்ல ஏதாவது திருவிழா வெளியே ஏதாவது ஒரு வேலையா போயிட்டா கூட அவங்க நிலத்தை பாத்துக்கிறாங்க, மாடு கண்ணுகளை பாத்துக்கிறாங்க. பேரு உதவியா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஆகணும்னா வீட்டுல முழு ஒத்துழைப்பு வேணும். கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா நிச்சயமா விவசாயத்துல ஒருத்தர் கூட சக்சஸ் ஆக முடியாது. அதே போல விவசாயம்ங்கிறது வாழ்க்கை முறையை தவிர அதை சம்பாதிக்கக்கூடிய தொழிலா யார் பார்த்து இங்க விவசாயத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் அவங்க கையில கொண்டு போவாங்களே தவிர. ஏன்னா இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஐடி கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம விவசாயத்துல முதலீடு பண்ணணும்னு நிறைய பேர் நிலத்தை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விவசாயம் பண்ண வந்தவங்க இன்னைக்கு விவசாயம் இயற்கை விவசாயம் எனக்கு ஒத்து வரலங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. தவறான புரிதல் அது. அப்ப விவசாயம்ங்கிறது தொழில் கிடையாது. நம்ம அதை பணம் ஈட்ட முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது ஏமாற்றத்தை தான் உங்களுக்கு தரும். விவசாயம்ங்கிறது வாழ்வியல் முறை. அதுல உங்களுக்கு லாபம் வேணும்னா என்ன பண்ணணும்னா மதிப்பு கூட்டல் பண்ணி நீங்க பொருட்களை நேரடியா சந்தைப்படுத்தும் போதுதான் உங்களுக்கான உழைப்புக்கான பலனாச்சும் கிடைக்கும். நம்ம விவசாயி கிட்ட என்ன கேட்கிறோம், உங்களுக்கு என்னையா வேணும்னா பட்டப்பாட்டு கூட பலன் கிடைக்கலன்னு சொல்றாரு. இன்னைக்கு உண்மையான விவசாயி அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. கண்டிப்பா. அப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உணவு தேவைக்கு போக இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க நேரடியா சந்தைப்படுத்தும் பொழுது, நேரடியா நுகர்வோர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கான மதிப்பு கூட்டல்ல கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டல் உங்களுக்கு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய உங்க உழைப்புக்கான ஒரு ஊதியமா நம்ம பார்க்க முடியும். லாபம் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மெனக்கெடல் வேண்டும். இல்லைன்னா விவசாயத்துல லாபம் எடுக்க முடியும். இப்போ உங்களுடைய மனைவி உங்களுக்கு விவசாயத்துக்கு உதவுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா நீங்க செய்யறத பார்த்து அவங்களும் அடுத்த தலைமுறைக்கு நீங்க செய்யறத அவங்க கண்டிப்பா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. விவசாயம் வாழ்க்கை முறையாயிடுச்சு. நாங்க கிராமத்துல கட்டமைச்சுதான் எங்க வீடுகளை வாழ்வாதாரத்தை என் நிலத்துக்குள்ளேயே வீடை கட்டியிருக்கிறேன். சூப்பர். நகரத்துக்குள்ள இருந்தது வீடு, அதை தூக்கிட்டு போய் கிராமத்துக்குள்ள வயல்வெளிக்குள்ள வச்சிருக்கிறோம். அப்படின்னும் போது குழந்தைகள் இப்போதைக்கு வளரும் பொழுதுல இருந்தே பாத்தீங்கன்னா அது பெருசா அவங்க எண்ணி பார்க்க மாட்டாங்க. இது உங்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். அது எளிமையா இப்ப குழந்தையில இருந்தே அவங்களுக்கு கத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படிதான் என் பாட்டை எங்க அப்பா கத்து கொடுத்தாரு, எங்க அப்பா எங்களுக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்தாரு. இதை நாங்க அடுத்த தலைமுறைக்கு கைமாத்தி கொடுக்கணுங்கிறதானே இவ்வளவு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இப்ப பாரம்பரிய ரகங்களை உங்களுக்கு நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுல என்னென்ன ரகங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நெல் ஜெயராமன் சார் கிட்ட இருந்து என்னென்னலாம் வாங்கினீங்க, அதே மாதிரி நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீடுக்கு திரும்பின உடனே ஒரு பெரிய எதிர்ப்புகளை மீறி எங்களுக்குன்னு ஒரு பூர்வீக நிலம் இருந்தது இல்லையா, அதுல எனக்கு கொஞ்சமா நான் பயிர் வைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு பயிர் வச்சோம். முத நான் பாத்தீங்கன்னா தூய மல்லி, பொன்னி, வெள்ளை பொன்னி இந்த ரகங்களை தான் பயிர் வச்சோம். அப்ப இந்த நெல் ரகங்களை நான் போயிட்டு யார்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னா இந்த ஜெயராமன் ஐயா கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். நிறைய ரகங்களை ஒரு 10 ரகங்களை ஆர்வத்துல வாங்கிட்டு வந்துட்டோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புது பாரம்பரிய ரகங்கள் அந்த காலத்து ரகங்களை பார்க்கும்போது அவ்வளவு ஆர்வமா ஆசையா இருந்தது. இப்ப இருக்கிறதெல்லாம் குள்ள ரகத்தை பார்த்து பயிர் வச்சு ஒரே ஒரு மாதிரி அதுக்கு மேல இருந்த வெறுப்புல புது ரகங்கள் அந்த பாரம்பரிய ரகங்கள் அவர்கிட்ட பார்க்கும் பொழுது அவ்வளவு ரகங்களையும் ஒரு 20-30 ரகங்களை வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லா கழிலையும் கொஞ்சம் ஒரு லைன் நடும்பொழுது இருக்கிற எதிர்ப்பு எல்லாம் மொத்தமா என் மேல காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு ரகத்தை நட்டு எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க ஒரே நிலத்துல இவ்வளவு ரகங்களை பயிர் வைக்கிறான், கையால இருக்கணும், இப்பெல்லாம் ஆள் வர மாட்டேங்குது, நிறைய சிரமங்கள் இருக்கு, கூலி பிரச்சனை இருக்கு, கூலி தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, கூலி உயர்வு பிரச்சனை இருக்குது. இந்த இடையில இதெல்லாம் ஆள் உயரம் வளருது, படுத்துக்குச்சு, அறுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு. அப்புறமா கொஞ்சமா ஒரு 20 சென்ட்ல ஒரு ரகத்தை வைக்கிறது, அப்புறம் 50 சென்டா மாத்துறது, 1 ஏக்கரா மாத்துறது, கொஞ்சம் படிப்படியா தூயமல்லின்னு ஒரு ரகம் முத பயிர் வச்சு ஒரு எங்க அப்பா பொன்னி நெல் நட்டுட்டு இருப்பாரு, வருஷம் பொன்னி நெல் நடுவாரு. ஆரம்பத்துல எனக்கு குழந்தையில கருத்தறியும் போதெல்லாம் 30 மூட்டை ஒரு ஏக்கருக்கு அறுப்பாரு, பொன்னி வெள்ளை பொன்னிங்கிறது. அதுக்கப்புறம் நான் கல்லூரி காலங்களை முடிச்சுட்டு நான் வெளியே கிளம்பும் பொழுது 20 மூட்டை அறுத்துட்டு இருந்தார். நான் என்ன பண்ண, திரும்பி உள்ள வரும் பொழுது தூயமல்லின்னு ஒரு ரகம் நட்டுப்போ எனக்கு 1 ஏக்கருக்கு 9 மூட்டை தான் வந்தது. ஏன்னா 50 வருஷமா அந்த மண்ணை கெடுத்து மலராக்கி வச்சிருந்தார். அப்ப நான் எதுவுமே போடாம நான் கொண்டு போய் நேரடியாக இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு போய் இறங்கின உடனே எனக்கு பெரிய இடி விழுந்தது. 9 மூட்டை தான் ஒரு ஏக்கருக்கு வந்தது. அது ஓட்டன கூலியும் கிடைக்கல, அதை விற்கவும் முடியல. ஏன்னா இயற்கையில விளைஞ்சதுன்னு யார் சொன்னாலும் அன்னைக்கு விழிப்புணர்வு கிடையாது, ஒரு வியாபாரி வாங்குறது கிடையாது, நுகர்வோருக்கு என்னன்னு தெரியாது. 2009-12 காலகட்டம் வரைக்கும் சென்னையில பெரும்பாலும் விழிப்புணர்வு இல்லாம தான் இருந்தாங்க நகர மக்கள். அப்ப அந்த அரிசியாக்கி விற்கிறதுல எங்களுக்கு பெரிய சிரமம் இருந்தது. அப்பெல்லாம் நிறைய அங்காடிகள் கிடையாது, எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு 5 அங்காடிகள் தான் சென்னையிலேயே இருந்தது. வீடு வீடா கொண்டு போய் அந்த அரிசியை கொடுக்கும். 9 மூட்டை தான் விளைஞ்சதுன்ன உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு.
ஆ, அந்த 9 மூட்டையை உடனே விற்க முடியலன்ன உடனே பெரிய சிரமம். ஆ, கையில இருந்த காசெல்லாம் தொலைச்சிட்டு இந்தியா முழுக்க சுத்திட்டு தொலைச்சிட்டு தான் வீட்டுக்கு வெறும் கையோட தான் போகணும். ம். சம்பாரிச்சு ஒண்ணு கொண்டுட்டு போகல. ஓகே. அப்ப மிகப்பெரிய எதிர்ப்புலாம் நீங்க கண்டினியூஸா இதனாலதான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சோம். அப்படி இருந்தும் மனம் தளராம எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாரம்பரிய முறையை கையில் எடுத்தோம். அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன விவசாயம் இப்ப இருக்கிற விவசாயிகள் என்ன தடம் மாறி போயிருக்கிறாங்கன்னா பாரம்பரிய முறையத்தை கையில் விட்டாங்க. ஓகே. உழவியல் கோட்பாடு இருக்கு. ம். நம்ம இவர் சொல்லியிருக்கிறார், நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், ம். தொடிப்பொழுதின் கக்ஷாவணிக்கின் பிடித்தரும் வேண்டாது சாலப்படும்ங்கிற ஒரு குரலுக்கு ஏத்த மாதிரி இந்த விவசாயத்துக்கு அறிவுரை சொல்றது ஒரு ஆள் கிடையாது. அப்ப 50,000 வருஷமா விவசாயம் நடந்த வச்சு தானே அது அறிவுரையில எழுதியிருக்கிறாங்க. நம்ம பாரம்பரிய முறையை, அந்த தொழில்நுட்பத்தை, அந்த உழவியல் முறையை நம்ம மீண்டும் கையில் எடுத்தோம்னா மண்ணு மலடாகிறத மாத்திக்க முடியும்னு எனக்கு தெளிவா இருந்தது. அப்போ பலதானியத்தை விதைச்சோம், பக்கத்துல ஏரி குளங்கள் இருந்த வண்டல் மண் அடிச்சோம், ம். கால்நடைகளை அதிலே படுக்க வச்சோம், கழிவுகளை கொட்டினோம். இப்படின்னு ஒவ்வொரு வருஷமா பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வந்தது. 9 மூட்டை விளைஞ்சது 15 மூட்டையாச்சு, 15 மூட்டை 18 மூட்டையாச்சு. 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 20 மூட்டை. எங்க அப்பா கடைசி காலத்துல பொன்னி நெல் அறுத்த மாதிரி நான் தூயமல்லி 20 மூட்டை அறுத்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. ம். அந்த 3 வருஷமா என்னால விற்பனைக்கு வாய்ப்பை என்னால உருவாக்க முடியல. ஓகே. இந்த விற்பனை வாய்ப்பை உருவாக்க முடிஞ்சது எனக்கு 9 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஓ. 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்னால மக்களுக்கு நேரடியாக விற்பனை வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்க முடியும். ம். அப்பெல்லாம் விழிப்புணர்வு இல்லாத காலகட்டம். அப்ப அந்த 3 ஆண்டுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் பாருங்க. பொருளாதார ரீதியாவும் பின்னுக்கு போயிட்டேன், ஆமா. விளைச்சல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற வரைக்கும் பெரிய எதிர்ப்புகளை சம்பாதிச்சோம். ம். படிப்படியே இப்படிதான் நம்ம மேலுக்கு வந்தோம். மாப்பிளை சம்பா கருப்பு கவுனிங்கிற ஒரு ரகத்தை நட்டோம். ம். எதுவுமே போடாம, ரசாயனங்களுக்கு துளி கூட போடாம என்னால ஆள் உயரம் விளைவிக்க காட்ட முடியும்னு அந்த மக்களுக்கு திரும்பவும் 50 வருஷத்துக்கு பிறகு ம். இந்த மாப்பிளை சம்பா தான் அவங்களுக்கு உணர்த்துச்சு. அந்த வகையில மாப்பிளை சம்பா பாரம்பரிய ரகங்களை நான் வணங்குறேன். புரிதலை ஏற்படுத்தினதும் அதுதான். அப்புறமா எங்க அப்பாவே சொல்ல வந்துட்டாரு. இப்ப நாங்கெல்லாம் அப்பெல்லாம் என் சின்ன வயசுல நான் இழத்தலையை தான் சுத்தி இருக்கிற மரங்கள்ல இருந்து வெட்டி ஆ. இலத்தலையை போடுவோம், ஆடு மடக்கும், கெடை மடக்குவோம். அப்பெல்லாம் செங்கல்பட்டு சிறுமணின்னு ஒண்ணு இருந்தது, ஆஹா. வயகுண்டா சம்பா மோசனம்னு ஒண்ணு இருந்தது, குள்ளக்கார் பயிர் வச்சோம், ஜீரக சம்பா பயிர் வச்சோம். வரிசை அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்றாரு. ஆரம்பத்துல எதிர்த்தவரு ஆ. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்றதை பார்த்துட்டு, மேலுக்கு வர்றதை பார்த்துட்டு இவர் இதெல்லாத்தையுமே நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே. இதை தானேயா எனக்கு முதல்ல நீங்க கைமாத்தி கொடுத்துருக்கணும், ஆமா. இந்த அறிவுரையை தானே நாங்க ஆரம்பத்துல எதிர்பார்த்தோம் ஆமா. அப்படின்றதெல்லாம் அப்புறமா சொல்ல வந்தது. இப்ப அதே மாதிரி ஓரளவுக்கு வந்துட்டோம். இப்ப 200 ரகங்களை நம்ம கைமாத்தி கொடுத்துருக்கிறோம். சூப்பர். இப்ப ஒவ்வொரு வருடமும் புது புது 20 ரகங்களை நம்ம பயிர் வச்சிருக்கிறோம். விதை நெல்லும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ம். அரிசியாக்கியும் மக்களுக்கு ஒரு கொடுத்துட்டு இருக்கிறோம். நஞ்சில்லா பொருட்களை விளைவிக்கணுங்கிறது தான் தார்மீக ஒரு வாழ்வியல் முறையாவே நாங்க மாத்திக்கிட்டோம் எங்க வாழ்க்கையை. வாழ்த்துக்கள். இது இது பேக்ரவுண்ட்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. விவசாயம் என்பது மிகப்பெரிய கடின காரியமான ஒரு முறை, அது ஒரு தொழில். நன்றி.